எக்ஸசைஸ் 1.5ல சிக்ஸ்த்து சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏபிசின்ற 3 செட்டை வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் கொடுத்துட்டாங்க நமக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு 6n 2n 3n. ஃபஸ்ட்டில் உள்ளது மட்டும் ஹோல் நம்பரில் இருக்குது, லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 6. செகண்ட் ஒன் பி செட்டுன்றது வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது, 2லேருந்து 9 வரைக்கும். தேர்டு செட்டு சின்ற செட்டு வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் 4லேருந்து 10 வரைக்கும். ஸோ ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே தான் ஃபிஃப்த் சம்மில் என்ன பார்த்தோமோ இந்த சேம் தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கிவன் செட்டெல்லாம் எழுதணும், ஏபிசின்ற செட்டெல்லாம் எழுதணும். ஸோ ஏன்ற செட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க, 6n. n வந்து ஹோல் நம்பரில் இருக்குது. ஸோ n வந்து ஹோல் நம்பரில் இருக்குது, லெஸ் தென் 6 வரைக்கும். அப்போ என்னோட வேல்யூ 0 1 2 3 4 5. இந்த என்னோட வேல்யூவெல்லாம் நம்ம எதில் அப்ளை பண்ண போகிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு 6n. 6 எனக்கு பதில் என்னக்கு 0 போடும்போது 0, என்னக்கு 1 போடும்போது 6, 2 போடும்போது 12, 3 போடும்போது 18, 4 போடும்போது 24, 5 போடும்போது 30. நெக்ஸ்ட் பின்ற செட்டுக்கு என்னோட வேல்யூ ஃபஸ்ட் எழுதிக்கலாமா. என்னோட வேல்யூ என்ன, 2க்கு மேலே, ஸோ 3. 9 எடுத்துக்கலாம். ஸோ 3 4 5 6 7 8 9. இதை எங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், பின்ற செட்டில் 2n கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2n. அப்போ என்னக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம், 3 போட போகிறோம். 2 × 3 6, 4 போடும்போது 8, 5 போடும்போது 10, 6 போடும்போது 12, 7 போடும்போது 14, 8 போடும்போது 16, 9 போடும்போது 18. ஓகே, நெக்ஸ்ட்டு சி என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 3n கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், 4 எடுத்துக்கலாம், 10 எடுக்கக்கூடாது. ஸோ 4லேருந்து 9 வரைக்கும் எழுதணும். ஸோ 4 5 6 7 8 9. இந்த வேல்யூலாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு 3nல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 3nல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது n ஈக்குவல் டு 4 போடும்போது 3 4s are 12, 5 போடும்போது 3 5s are 15, 6 போடும்போது 3 6 are 18, 7 போடும்போது 21, 8 போடும்போது 24, 9 போடும்போது 27. ஸோ நம்ம ஏபிசின்ற 3 செட்டு எழுதியாச்சு. இப்போ நம்ம எப்பயும் போல் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் a மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சியா. ஸோ பி இன்டர்செக்ஷன் சி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பார்த்தாலே நமக்கு தெரியும், பி எழுதிக்கோங்க, சி எழுதிக்கோங்க, எழுதி ஸ்டெப்ஸ் போடுங்க. நான் இங்கே மேலேயே இருக்கிறதுனால நான் காமனாக இருக்கிற எலமெண்ட் எடுத்துக்கிறேன். பி இன்டர்செக்ஷன் சி போடும்போது பிக்கும் சிக்கும் என்ன எலமெண்ட் காமனாக இருக்குது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, 12 இருக்குது, 18 இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. ஸோ 12 18. இதை வந்து ஏன்ற செட்டோட மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ ஏன்ற செட்டை எழுதியாச்சு, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண பி இன்டர்செக்ஷன் எழுதியாச்சு. இதை கேன்சல் பண்ணும்போது 12 கேன்சல் ஆயிரும், 18 கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் எழுதியாச்சு. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஏ மைனஸ் பி. ஸோ ஏன்ற செட் எழுதியாச்சு, பின்ற செட் எழுதியாச்சு. எது கேன்சல் ஆகும், 6 8 12 தான் கேன்சல் ஆகும். அதுக்கு மேலே கேன்சல் பண்ணுறதுக்கு எலமெண்ட்ஸ் இல்லை. ஸோ ஏல பேலன்ஸ் இருக்கிற எலமெண்ட் என்னது, 0 24 30 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் சி. ஸோ ஏன்ற செட் எழுதியாச்சு, சின்ற செட் எழுதியாச்சு. எழுதிட்டு எது கேன்சல் ஆகும், 12 இருக்குது, 18 இருக்குது, 24 இருக்குது. இது 3 தான் கேன்சல் ஆகும், வேறு எதுவும் கேன்சல் ஆகாது. அப்போ 0 6 30 பேலன்ஸ் இருக்கிற எலமெண்ட். இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம், யூனியன் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் யூனியன் பண்ணும்போது என்ன நடக்கும், ஏ மைனஸ் பின்ற செட் எழுதியாச்சு, ஏ மைனஸ் சின்ற செட் எழுதியாச்சு. இது ரெண்டுக்கும் யூனியன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 0 6 24 30. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃப்ரம் 1ல் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி 0 6 24 30. அப்போ 2ல் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 0 6 24 30. ஸோ ஃப்ரம் 1 and 2 given equation is verified. Thank you for watching.